நீங்க பேசிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்திருக்காங்க. தண்ணி பாட்டில நீங்க தானே தூக்கி போட்டீங்கன்னு சொல்லும்போது, கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. என்ன மாரி பாக்கீங்க? அதுக்கு இந்த கேள்வி எப்படி ஏங்க பேசுறீங்க? கையில இருந்த தண்ணி பாட்டில் தவறி விழுந்ததுங்க. அங்க ஒருத்தன் கிடக்குறான், அவனுக்கு நான் விட்டறிஞ்சேங்கிறது மாதிரி கதையை கட்டுறான். அப்படி தெரிஞ்சு கூட தண்ணி கொடுக்க மாட்டீங்க. ஏங்க தெரிஞ்சா அப்படி ஒரு ப்ரோகிராமே அடுத்தாப்புல நடத்திருப்போமா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. கடைசியா போகும்போது சொல்லிட்டு போனீங்களேப்பா, அந்த தம்பிகளா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு போனீங்களா? அந்த நிகழ்ச்சியா தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா? ஏங்க நீங்களாம் ஊர்ல ஆம்புலன்ஸ்ல கொடி ஏப்பா நம்ம கொடி கட்டி ஆம்புலன்ஸ் போகுதுப்பா அப்படின்னு சொன்னீங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா? ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்ல திருவிழா நடக்கும். ஆமா, தேர் ஓட்டுவாங்க. ஆமா. அந்த தேர் திருவிழா எல்லா காலகட்டத்திலுமே அந்த மைசர்காரன்ட்ட இது மாதிரி குழந்தை தொலைஞ்சு போச்சுங்கிற ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலையும் எல்லா கதையும் நம்பக்கூடாது. அது உண்மையான ஆராய்ச்சி பண்ணும். புரியுதுங்களா? அங்க குழந்தை தொலைஞ்சு போச்சுங்கிறது கதை. விஜய் அந்த கிடைச்சிச்சு, அந்த குழந்தை கிடைச்சிச்சுன்னு எவனாவது மீடியால இது வரைக்கும் சொன்னானுங்களா? அந்த குழந்தை தான் இந்த குழந்தை தான் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட இவ்வளோ பேட்டி எடுக்கிறானுங்களே. இவ்வளோ காலமா அந்த குழந்தைகிட்ட போய் எப்படி காணா போன என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்களா? பாத்தீங்களா? சரியான பயன். அந்த குழந்தையே விஜய்னு சொல்லிட மாட்டீங்களே தாவேகா சார்பா? தொலைஞ்சு போன குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இந்த குழந்தை விஜய் தாங்கன்னு சொல்லிட மாட்டீங்களே? என்னங்க என்னை பார்த்தா காமெடி மாதிரி தெரியுதா? நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேனா? இல்லங்க, ரொம்ப சீரியஸா பேசி தாவேகாவும் சரி, ரொம்ப உணர்வோட தாவேகாவும் சரி, அதோட கட்சிக்காக எவனுமே பேச மாட்டேங்கிறான். நான் இருந்து பேசிட்டு இருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் உங்களை கூட்டச்சு பேச சொன்னாங்க. உங்களை கூட்டச்சு பேசுற காரணம் என்ன? உங்க கட்சிக்காக தான் பேச சொல்றோம். கேட்கறத சரியா கேளுங்க. எங்க தலைவரை குழந்தைங்கிறீங்க, புரியல. அவர் குழந்தை மனசுதான். ஆனா அவர் குழந்தையா? ஓஹோ.